விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல போட்டிருக்கு. முதலாவது விசுவாசம்னா என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. விசுவாசம் என்றால் என்ன? அது இந்த விசுவாசம்னா உண்மையா இருக்கிறது இல்லை. சொல்லுங்க. விசுவாசம்னா நம்ம நம்பணும். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை தான் விசுவாசம். சபைக்கு வர்றது உண்மையா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த விசுவாசம் என்ற ஒரு அர்த்தத்துக்கு நம்பிக்கை, அதுதான் ஒரு பொருள். அதோட அர்த்தம், விசுவாசத்துக்கு அர்த்தம் வந்து நம்பிக்கை. இப்போ ஒருத்தவங்க மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறோம்னா அது விசுவாசம். நம்ம தேவன் மீது விசுவாசமாக இருக்கணும். நம்ம வந்து தேவன் மீது நம்ம விசுவாசத்தை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பகுதி வந்து எதிர்காலம் நம்பிக்கை. நம்ம எதிர்காலத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த இப்போ நம்ம செய்யணும்னு நினைக்கிறது வந்து நம்ம எதிர்காலத்துல அது நம்மளுக்கு ஏற்றதாக இருக்கும். எதிர்காலத்துல நம்ம செய்ய போற ஒரு விஷயத்துக்கு இப்போ நம்ம அதற்கான வழிகளை நம்ம செய்வோம். அதுதான் எதிர்காலத்துல அது நம்ம அது ஒரு பகுதியாக இருக்குது. இப்போ ஒரு பேங்க் மேனேஜரா ஆகணும் அப்படின்னா நான் வந்து பிகாம் படிக்கணும். காலேஜில் டிகிரி வந்து பிகாம் எடுக்கணும். அப்போ என்னால் பேங்க் மேனேஜராக ஆக முடியும். அப்போ இந்த மாதிரி எதிர்காலத்தில் நம்ம இப்போ எடுக்கிறது வந்து எதிர்காலத்தில் நம்ம இதை நம்ம ஆவோம், எதிர்காலத்தில் இதை நம்ம செய்யணும்னா இப்போ நம்ம இதை நம்ம செஞ்சால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு இருக்கிறது பேர் வந்து விசுவாசம். அதுவும் ஒரு விசுவாசம் தான். ரெண்டாவது வந்து காணப்படாதவைகள். இந்த வசனத்தில் கூட அதாவது காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்காததை நம்ம நம்புறது பேரும் விசுவாசம், நம்பிக்கை தான். இப்போ நம்ம தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஏசப்பா நம்ம கூட இப்போ இருக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்களா அவரை? நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் அவர் நம்ம கூட தான் இப்போ இருக்கிறாரு, நம்மளோட அவரே உளவாடிட்டு இருக்காரு, ஆராதனை செய்கிறாரு அப்படின்னு நம்ம நம்புறது பேர் தான் விசுவாசம். அது பேர் தான் நம்பிக்கை. நம்ம வந்து பார்க்கறத நம்ம நம்புறதை விட பார்க்காததை நம்புறதும் அதுவும் விசுவாசம் தான். பைபிளில் நிறைய பேர் வந்து தேவன் மீது விசுவாசமா இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சில நபர்களை பார்ப்போம். நம்ம முதலாவது எதுல விசுவாசமா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஜபத்துல விசுவாசமாக இருக்க வேண்டும். முதலாவது ஜபத்துல விசுவாசமாக இருக்கணும். நம்ம செய்யற ஜபத்துல விசுவாசமா இருக்கணும், நம்ம ஜப விசுவாசமா இருக்கணும். இதுல ரெண்டு இருக்குது. ஜபத்துல விசுவாசமா இருக்கிறதுல ரெண்டு காரியங்கள் இருக்கு. நம்ம செய்கிற ஜபத்தை விசுவாசமாக ஜபம் பண்ணணும். நம்ம செய்கிற ஜபத்தின் மேலே விசுவாசமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம ஜபம் பண்ணும்போது விசுவாசமாக நம்ம ஜபம் பண்ணணும். இது நம்மளுக்கு ஏசப்பா நம்மளுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசமாக நம்ம ஜபம் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம ஜபம் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம விசுவாசிக்கணும். இதை நம்ம ஜபம் பண்ணிட்டா தேவன் நம்மளுக்கு இதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஜபம் பண்ணக்கூடாது, நம்ம நம்பணும். நிறைய பேர் ஜபம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு அம்மா வந்து மழை வரக்கூடாது, ஏசப்பா இப்போ நான் வெளியில போறேன், மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்றாங்க. முக்கியமான விஷயமா நான் வெளியில போறேன், மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்றாங்க. ஆனா போகும்போது கொடை எடுத்துன்னு போறாங்க. அப்ப என்ன விசுவாசம் இருக்கு? அந்த மாதிரி தான் இப்ப நம்ம நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி ஜபங்கள் தான் நம்ம கிட்ட இருக்கு. மழை வரக்கூடாதுன்னு தேவன் கிட்ட ஏசப்பா கிட்ட ஜபம் பண்றோம், ஆனா நம்பிக்கை இல்லை, கொடை எடுத்துன்னு போறோம். மழை வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்மளுடைய ஜபம் இருக்கக்கூடாது, நம்மளுடைய விசுவாசம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கடுகளோ நம்மளுடைய விசுவாசம் இருந்தாலும் மழையை பிறந்து போன்னு சொன்னா கூட மழை பிறந்து போகுமா? அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய விசுவாசத்துக்கான பவர் இருக்கு. அப்போ நம்மளுடைய விசுவாசத்தை வந்து நம்ம தேவன் மேல உண்மையாக வைக்கணும், விசுவாசத்தை முழுமையாக வைக்கணும். அப்போ எலியா வந்து பைபிள்ல அவர் வந்து தேவன் மீது நிறைய விசுவாசமாக நிறைய ஜபம் பண்றாரு. அவருடைய ஜபங்கள் வந்து ரொம்ப விசுவாசமா இருக்குது. அவர் விசுவாசமா செய்யற ஜபத்துல வந்து தேவன் பிரியமான காரியங்கள் செய்யறாரு. அவர் எதெல்லாம் கேட்கிறாரோ அதெல்லாம் தேவன் தராரு. இப்ப அவர் செஞ்ச ஒரு சில ஜபங்களை நான் சொல்றேன், அதை நீங்க பாருங்க. முதலாவது, மழை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜபம் பண்றாரு எலியா வந்து. ஏன் மழை வரக்கூடாதுன்னு ஜபம் பண்றாருன்னா, ஒரு நாட்டு அவர் தேச மக்கள் வந்து பாகல்ன்ற ஒரு வேற தெய்வத்தை வணங்குறாங்க.
அதற்கு வந்து அவங்க வந்து என்னுடைய பாகால் தெய்வம் தான் எங்களுக்கு மழையை கொடுக்குது, எங்களுடைய விவசாயத்துக்கு அதுதான் எங்களுக்கு தேவைகளை சந்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து எலியா வந்து ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்றாரு. ஏசப்பா, இவங்க வந்து பாகால் தெய்வத்தை வந்து இவங்க நம்புறாங்க. அவங்க எங்களுடைய தெய்வம் தான் எங்களுக்கு மழை தருது, எங்களுக்கு உதவி செய்து ஆசீர்வாதம் செய்யுதுன்னு நினைக்கிறாங்க. அதை நீங்க மாற்றுங்க ஏசப்பா. அதனால இப்ப நீங்க மழைய வரக்கூடாதுன்னு, நீங்க மழைய நீங்க வரக்கூடாதுங்க, வானத்தை நீங்க அடையுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு எலியா வந்து ஜெபம் பண்றாரு. அப்போ எலியா அதுக்கு இப்போ ஒரு மழை வரக்கூடாதுன்னு அவர் ஜெபம் பண்றாரு. ஏசப்பாவும் அதற்கான பதில தராரு. ஏசப்பாவும் மழை வர விடல, அந்த நாட்டுக்கு பஞ்சம் ஏற்படுது. அப்போ பாருங்க, எலியா தீர்க்கதரிசியோட ஜெபம் வந்து இயற்கையவே மாற்றக்கூடியதான அந்த விசுவாசம் அவருக்கு அந்த ஜெபத்துல இருந்திருக்கு. அப்போ அப்படிப்பட்ட எலியா தீர்க்கதரிசியுடைய ஜெபம் வந்து எப்படி இயற்கையை மாற்றுச்சோ, அதன் போல நம்மளுடைய ஜெபமும் விசுவாசமா இருக்கணும். அவர் எந்த அளவுக்கு விசுவாசமா அந்த மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணியிருந்தாரோ, அதுக்கு ஏற்ற மாதிரி தேவனும் அதற்கான பலனை தராரு. தேவனும் மழை வரக்கூடாதுன்னு தான் செய்யறாரு. அப்போ நம்மளுடைய ஜெபமும் அந்த அவருடைய விசுவாசத்தின் போல நம்மளுடைய ஜெபத்துடைய விசுவாசமா இருக்கணும். ரெண்டாவது வந்து ஏழை விதவையுடைய பையன் வந்து இறந்துடுறாரு. அவருடைய பையன் வந்து செத்து போயிடுறாரு. அப்போ எலியா தீர்க்கதரிசி வந்து ஜெபம் பண்றாரு. ஏசப்பா, இந்த பையனுக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு ஜெபம் பண்ணும் போது உயிர் வரல. அவர் விட்டுட்டு போல, அவர் ஜபத்து மேல நம்பிக்கையா இருக்கிறாரு. திருப்பி ரெண்டாவது வாட்டியே ஜபம் பண்றாரு. அப்பயும் உயிர் வரல. அப்பயும் விட்டுட்டு போல. திருப்பி மூணாவது தடவையும் அவர் வந்து ஜபம் செய்யறாரு. மூணாவது தடவை செய்யும் போது அந்த பையனுக்கு உயிர் வருது. அப்ப பாருங்க, அவரு வந்து ஃபர்ஸ்ட் தடவை ஜபம் பண்ணிட்டு விட்டுட்டு போகல. அந்த ஜபத்திலயும் விசுவாசமா இருக்கிறாரு, செய்யற ஜபமும் விசுவாசமா பண்றாரு. இப்போ இந்த 3 தடவை அவரு குனிஞ்சு தன்னுடைய தலை வந்து தாழ பழிந்து முட்டியை தொடர வரைக்கும் ஒரு முட்டி போட்டு அவ்வளோ தாழ்மையா பணிஞ்சு தேவன்கிட்ட விசுவாசமாக ஜெபம் பண்றதுனால அவருடைய ஜபத்தை வந்து இயேசப்ப கேட்கப்படுறாரு. அந்த ஏழை விதவையினுடைய மகன் வந்து உயிர் கிடைச்சிருக்கான். இப்போ பாருங்க, அவருடைய ஜபம் எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்குது. மூணாவது வந்து வானத்திலிருந்து அக்னியை வர செய்யறாரு. பாகால் தெய்வமோ இவருடைய எங்க தெய்வம் தான் உண்மை, எங்க தெய்வம் தான் நல்ல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்க சொல்றாங்க. அப்போ வந்து எலியா வந்து நிரூபிக்கிறதுக்காக வானத்துல இருந்து அக்னியை வர செய்யறாரு. அப்போ வானத்துல இருந்தோ தேவன் வந்து அக்னியை கொடுக்குறாரு. இப்போ நம்மளுடைய ஜபம் வந்து இப்போ வானத்துல இருந்து நெருப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டா வருமா? வரும். நம்ம எந்த அளவுக்கு விசுவாசமா செய்கிறோமோ அந்த அளவுக்கான பலன் இருக்கு. இவர் வானத்துல இருந்து நெருப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாரு. அதன் போலயே வானத்துல இருந்து நெருப்பும் வருது, அக்னியும் வருது. நாலாவது வந்து திருப்பி மழை வரணும் ஜெபம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றாரு, நீங்க தேவன் என்று அவங்க அறியணும் ஏசப்பான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வந்து திருப்பியும் மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாரு. அவங்க நாட்டுல வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணதுனால 3 வருஷம் வந்து பஞ்சகாலமா இருக்கு. அந்த தேசத்துல ஃபுல்லா மழை இல்லாம தேசம் வறண்டு போய் எந்த வகையான அவங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்கிறாங்க. திருப்பி 3வது வருஷம் 3 ஆண்டுகள் கழிச்சு அவர் ஜெபம் பண்றாரு. திருப்பி தேசத்துல மழை வரணும்னு சொல்லிட்டு திருப்பியும் தேவன் வந்து மழையை கொடுக்குறாரு. அப்போ பாருங்க, அவர் அவ்வளோ பெரிய மலை மேல ஏறிதான் அவர் போய் ஜெபம் பண்றாரு. ஊழியக்காரன் ஒரு வாட்டி அனுப்புறாரு, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போய் பாரு, வேலைக்காரனை பார்க்க சொல்றாரு. மேகம் வந்திருக்கா, மழை வருதான்னு பார்க்க சொல்றாரு, வரல. திருப்பி 2வது வாட்டியும் அவர் ஜெபம் பண்ணிட்டு பார்க்க சொல்றாரு, திருப்பி வரல. 3வது வாட்டி பார்க்க சொல்றாரு. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு லாஸ்டா அவருடைய வேலைக்காரங்க போய் சொல்லும் போது கைகளவும் மேகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரர் சொல்றாரு. அப்போ வந்து இவரோட நம்பிக்கை பாருங்க, இவருடைய விசுவாசம் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு இருக்குது. மழையை வரக்கூடாதுன்னு சொல்றாரு, ஜெபம் பண்றாரு, மழை வராம போயிருக்குது. இறந்து போன மகனுக்கு உயிர் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, உயிர் கிடைச்சிருக்குது. வானத்துல இருந்து அக்கினி வரணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, வானத்துல இருந்து அக்கினியும் வந்திருக்குது. வானத்துல இருந்து திருப்பி மழை வரணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. 3 வருஷமா மழை இல்லாத தேசத்துல மழை வரணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணது தேவன் கேட்டு மழையை வர வச்சிருக்கிறாரு. அப்ப பாருங்க, அப்போ இவருடைய ஜெபம் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கும். நம்ம நிறைய பேரோட நம்மளுடைய ஜெபங்கள் விசுவாசமாக இல்லை, தேவன் மீது நம்பிக்கையா இல்லை, தேவன் மீது விசுவாசமாக இல்லை. நம்ம வந்து கடமைக்காக ஜெபம் பண்றோம். இது நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம வேற வழியா தேர்ந்தெடுக்கிறோம். சரி கிடைக்குதா, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கணும். ஆனா அப்படி இல்லை. நம்ம எலியாவோட ஜெபத்தின் போல அவர் எப்படி தேவன் மீது விசுவாசமாக ஜெபம் செய்தாரோ அதன் போல நம்மளும் தேவன் மேல விசுவாசமா வச்சு ஜெபம் பண்ணணும். நம்ம ஒரு காரியம் வேணும்னா விசுவாசமா நம்ம ஜெபம் பண்ணணும். செஞ்சு ஜெபத்தின் மீதும் விசுவாசமா இருக்கணும்.
செஞ்ச ஜபத்தின் மீது நம்பிக்கையாக இருக்கணும். முதலாவது பாயிண்ட் வந்து ஜபத்தின் மேல விசுவாசமா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வந்து உபத்திரவ காலத்துல நம்ம விசுவாசமா இருக்கணும். நம்ம பாடுகள் மத்தியிலையும் தேவன் மீது விசுவாசமாக இருக்கணும். ஜபத்திலே விசுவாசமாக இருக்கணும். நம்ம கஷ்டம் வந்தாலும் விசுவாசமாக இருக்கணும். நிறைய பேர் கஷ்டம் வந்த உடனே ஏசப்பா எனக்கு எதுவுமே செய்யல, கையில கேட்டேன் ஒரு தரவே இல்லை, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அவருக்கு தெரியலையா, இப்படின்னால நிறைய பேர் வந்து தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை இழந்துடுறாங்க. அவர் மேல விசுவாசம் வைக்கிறது இல்லை. ஆனா இந்த மாதிரி விசுவாசமா இருந்தாரு. யார் இருந்தா? யோபு இருந்தாரு. தன்னுடைய ஆஸ்திகள் இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, வீடு வாசல் சொத்து எல்லாத்துலயுமே இழந்து போயிருந்தாலும் தேவன் மேல வச்சிருந்த விசுவாசம் நம்பிக்கை அவர் குறையவே இல்லை. தன்னுடைய மனைவி கூட சொல்றாங்க, நீ எதுக்கு உயிரோட இருக்கிற, தேவனை தூசிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யோபு வந்து தேவனை தூசிக்கவும் இல்லை, தேவன் மேல இருக்கிற விசுவாசம் அவருக்கு குறையவும் இல்லை. உடம்பு ஃபுல்லா புண்ணு வந்து அவருக்கு இருக்க வீடு இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு நிலைமையில இருக்கிறாரு. ஆனாலும் அவர் தேவன் மேல வச்சிருந்த விசுவாசம் அவருக்கு குறையவே இல்லை. நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம் குறைஞ்சு போயிடுது. நம்ம கேட்கிற ஒரு ஜபத்துல இப்ப நம்ம ஒண்ணு கேட்கறோம்னா அது நம்மளுக்கு நடக்கலைன்னா நம்ம வந்து தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை நம்ம கிட்ட இருந்து குறைஞ்சு போயிடுது. ஆனா யோபுக்கு குறைஞ்சு போகல. அவருடைய ஆஸ்தி சொத்து எல்லாம் இறந்தாலும் அவர் மேல தேவன் மேல விசுவாசமா தான் இருந்தாரு. அந்த விசுவாசத்தினால இறந்தவைகளை விட அவருக்கு ரெட்டிப்பான தேவன் திருப்பி நன்மைகளை செஞ்சாரு. அவருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் இருந்து அவர் தூசிச்சுட்டு போயிருந்திருந்தா அவங்களுக்கு திருப்பி அந்த ரெட்டிப்பான நன்மை அவருக்கு கிடைச்சிருந்திருக்காரு. அவர் தேவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையினாலதான் அவருக்கு ரெண்டாவது ரெட்டிப்பான நன்மைகள் ஏசப்பா கொடுத்தாரு. நம்ம ஒரு சின்ன விஷயத்தை இப்ப நம்ம செய்யறோம், ஜபம் பண்றோம், அது கிடைக்கலன்னா நம்ம விட்டுடக்கூடாது. அதை விட நம்மளுக்கு பெருசா கிடைக்க போகுதுன்னு நம்ம யோசிக்கணும். தேவன் வந்து நம்ம ஒரு விஷயத்த நம்ம வாங்கணும்னா சாதாரணமா தான் வாங்குவோம். ஆனா தேவன் நம்மளுக்கு கொடுத்தாருன்னா பெருசா கொடுப்பாரு அவரு. எப்படி யோபு வந்து தன்னுடைய ஆஸ்திகள் இழந்துட்டு இருந்தாலும் தேவன் மேல விசுவாசமா இருந்ததுனால ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரு. இழந்தவைகள் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாரு. அதே போல நம்மளும் தேவன் மேல விசுவாசமாக இருக்கணும். நம்ம விசுவாசத்தை இழந்து நம்ம ஜபம் இருக்கக்கூடாது. நம்ம ஜபம் எப்போதுமே விசுவாசமா இருக்கணும். எப்படி ஒரு செடி வந்து மண்ணுக்குள்ள இருந்தா எப்படி அது உயிரோடு இருக்குதோ, அதுக்கு தண்ணி தேவையான தண்ணி, வெயில், சூரிய ஒளி பட்டா எப்படி அந்த செடி செழிப்பாக இருக்குதோ, நம்மளுடைய ஜபத்துல விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜபம் உயிரோடு இருக்கும். விசுவாசம் இல்லைன்னா நம்ம செய்யற ஜபம் செத்து போனதுக்கு சமம் தான். நம்ம விசுவாசமா இருக்கிற நம்ம விசுவாசத்தோடு செய்யற ஜபம் மட்டும்தான் உயிரோட இருக்கும். தேவனா அதற்கான கிரியைகளை செய்வாரு, பலனை தருவாரு. நம்ம விசுவாசம் இல்லாம நம்ம ஒரு ஜபம் செய்யறோம்னா அந்த ஜபம் பலிக்காது. தேவனா அதற்கான காரியத்தை நமக்கு செய்ய மாட்டாரு. நம்ம விசுவாசத்தோட ஜபம் பண்ணணும். செய்கிற ஜபத்துல விசுவாசமா இருக்கணும். நம்ம உபத்திரவ காலத்திலயோ தேவனை வந்து விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. நம்ம இப்போ வந்து ஒரு சில காரியங்களை நம்ம செய்யறோம்னா பின்காலத்துல அது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எப்படி நம்ம எதிர்காலத்துல நம்ம நடக்க போறது இப்ப நம்ம யோசிச்சு நம்ம செய்யறோமோ தேவன்கிட்டயும் நம்ம விசுவாசமாக நம்ம ஜெபிக்கணும். பைபிள்ல நிறைய பேர் தேவன் மேல விசுவாசமா இருந்திருக்காங்க. ஆபிரகாமும் தேவன் மேல ரொம்ப விசுவாசமா தான் இருந்தாரு. அவருக்கு 75 வயசுல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை 100 வயசு வரைக்கும் தேவன் மேல விசுவாசமா தான் இருந்தாரு. அவர் தேவனை தூசிக்கல. எனக்கு நீங்க இப்ப சொன்னீங்களே இந்த 25 வருஷமா அவர் வந்து தேவனை விட்டு பின்மாறல. தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்தினாலதான் 100வது வயசுல கூட அவருக்கு வந்து தேவனை கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுச்சு. அதே போல நம்மளுக்கும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆனா ஏன் கிடைக்கலன்னா நம்மள்கிட்ட விசுவாசம் இல்லை, நம்ம தேவன் மேல நம்பிக்கை இல்லை, நம்ம தேவன் மேல விசுவாசமா ஜெபிக்கிறது இல்லை. அதனாலதான் நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்ச மாதிரியே இருக்குது. நம்ம ஞானஸ்தானம் எடுத்தாலும் சபைக்கு வந்தாலும் நம்மளுடைய ஜபத்துல விசுவாசம் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய தடைப்பட்டு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். நம்ம ஆசீர்வாதங்கள் ஏன் கிடைக்கலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கிட்ட விசுவாசம். குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா நம்ம ஜபத்துல விசுவாசமா இருக்கணும். நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் நீங்கணும்னா நம்ம விசுவாசமா இருக்கணும். வீட்டுல வந்து அப்பா அம்மாவும் சண்டை வருதா, நம்ம ஜபத்துல விசுவாசமாக ஜபம் பண்ணணும். ஏசப்பா எங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை வருது, ஏசப்பா இனிமேல் சண்டை வரக்கூடாது, எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசமாக நம்ம ஜபம் பண்ணும் போதுதான் அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஏனோ தானே நம்ம கடமைக்காக நம்ம ஜபம் பண்றதுனால அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம கடமை இல்லாம நம்ம உண்மையா ஒழுக்கமா விசுவாசமா நம்பிக்கையா நம்ம ஜபம் பண்ணும் போதுதான் அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க செய்கிற ஜபத்துல விசுவாசமாக நீங்க ஜபம் பண்ணணும். உங்களுக்கு எந்தபடியான கஷ்டங்கள் வந்தாலும், குடும்பத்துல எவ்வளோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எது வந்தாலும் தேவன்கிட்ட நீங்க விசுவாசமாக இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறும்.
அந்த துன்பங்கள் எல்லாமே மாறும். உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி போகும். தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே முட்டி போட்டு தேவன் கிட்ட ஒப்பு கொடுப்போம். முழங்கால் போட்டு